ஏன் ரிவ்யூ எடுக்கல? என்ன நடக்குதுங்க? ஏங்க சரி டெவால் பிரிவிஸ் ஒரு யங்ஸ்டர், பட் ஸ்டில் நீங்க எக்ஸ்பெக்டட் கால் படி எல்லாருக்கும் தெரியுது வெளியில போகுதுன்னு. அண்ட் அவரோட கிரெடிட்டுக்கு டைம் வரல. யூசுவலா அந்த பிக் ஸ்கிரீன்ல வரும். அதை மேபி நோட்டீஸ் பண்ணுவாங்க. நம்ம டிவில பாக்குறப்ப கூட நம்ம ஸ்கிரீன்ல வரும். அது வரவே இல்ல. பட் ஸ்டில் ஜடேஜா சீனியர் பார்ட்னரா சொல்லிருக்கணும் டப்புன்னு எடுமச்சின்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அப்பதான் போய் நிதின் மேனன் சொல்லுவாரு டைம் ஆச்சுன்னு. அது ஒரு பெரிய மொமெண்டா இருந்துச்சுங்க. இது ரிப்ளைல பாக்கும்போது பார்த்தோன்னா அம்பையர் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 2 ஸ்டெப் தான் கிரீஸ் விட்டு வெளியே வந்துறாரு. அப்பயே அம்பையர் அவுட் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு ரன்னை திரும்ப கம்ப்ளீட் பண்றாங்க. 2 ரன் ஓடுறாங்க. ஐயோ ஸ்ரீராம், இது வந்து லேக் ஆஃப் மேட்ச் அவேர்னஸ், லேக் ஆஃப் ரூல் அவேர்னஸ். அதாவது அவங்க அந்த 2 ரன்னும் ஓடி இருந்தா கூட அது கொடுக்க மாட்டாங்க. அம்பையர் அவுட் கொடுத்தப்ப பால் இஸ் டெட். அந்த பால் 4 போனாலும் 4 ரன் கணக்குல வராது. ரூல்ஸ் படி அம்பையர் அவுட் கொடுத்து நீங்க ரிவ்யூல ரிவர்சல் வாங்கலாம். பட் ஸ்டில் ரன் கிடைக்காது அந்த பாலுக்கு. அது ஒரு டாட் பாலா தான் போகும். அது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ரூல் டிஆர்எஸ் வச்சு. சோ அங்கேயே கேம் அவேர்னஸ் இருந்திருக்கணும். ஏங்க இவ்வளவு டெஸ்ட் மேட்சஸ் ஜடேஜா விளையாடி இருக்காரு. பிரேவிஸ் வந்து எல்லா விளையாடுற எல்லா லீக்லயும் டிஆர்எஸ் விளையாடுறாங்க. அம்பையர் அவுட் கொடுத்தாச்சுன்னா பால் டெட்னு அங்கேயே தெரியுமா? அப்புறம் எதுக்கு ரன் ஓடணும்? 2 ரன் வேற. அதுல ஒரு ரன் கூட மடிச்சிடலாம். திரும்ப நாங்க எங்க சேனல்ல போட்டு காமிச்சுட்டோம். 25 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரிவ்யூக்கு போலான்னு டிசைட் பண்றாங்க. ஸ்லோவா இருக்கு. அதுக்கு நீ இவ்வளவு ஸ்லோவா இவ்வளவு யோசிச்சா எடுக்கிறது ஓடிக்கிட்டே திங்க் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்கவே இல்ல. ரன் கம்ப்ளீட் பண்ணலாம்னு யோசிச்சாங்க. அங்கேயே நின்று இருக்கணும். அம்பையர் அவுட் கொடுத்தாச்சுன்னா பால் இஸ் டெட். நீங்க ரிவ்யூல திரும்பி வாங்கினா கூட ஓடின ரன் கிடைக்காது. இது அவங்களுக்கு புரியலையா? நம்ம வந்து இன்டென்ட் இல்லைன்னு பேசி ஒரு மாதிரி இன்டென்ட் வந்து வெறி ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்கடா ரன் எல்லா பால்லையும் ரன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு நினைக்கிறேன். அந்த மொமெண்ட் கிளிச்சிங்கா இருந்துச்சு.